சரிண்ணா சரிண்ணா. ஏன் கீழே வந்து மேல வந்து பாக்குறேன்? இன்னைக்குதான் என் தங்கச்சியை பார்க்க முடியும். நாளைக்கு பார்க்க முடியுமா? பணக்காரி பணக்காரி இன்னும் பார்க்கணும்னா எத்தனை பேர் காவலு காவலு எதுக்கு நீ பணக்காரின்ற? அது என்ன ஒண்ணு வராது ஆண்டவரே. இது மாதிரி செட்டில் போட்டு ஒண்ணு சேர்த்து போட்டாங்க. அப்பா அவங்க நாய்களை நிறைய பணக்காரிடா. எதுக்குடா பணக்காரி? நீ கல்யாணம் பண்ண போய் பேர் பட்டிடும். என் பேர் பட்டா பணக்காரன். நீ கல்யாணம் பண்றதா நான் சாகத்தான் போவேன். அது எப்படி சாகுறேன்? இப்பதான் கல்யாணத்துக்கு வைக்கலாம் போறோம். இப்பதான் சாகரத்துக்கு மக்கள் பேசி இந்த மாதிரி பேசி ஆனா நான் சத்தியமா சாகத்தான் போறேன். அடிச்சிட்டாரு அடிச்சா பரவாயில்ல பண்ணும் அடிக்கிற அளவுக்கு இங்கே அடிப்படை சண்டை வரல. அதுக்கு எத்தனை வருஷம் ஓட்டுல இருந்து யாரு கேட்கறா? என்ன சொல்லிருக்காரு? அடிக்கல அண்ணா சாக போறேன்னா காலப்பள்ளி ஊருள்ள ஓடுவேன். இந்த அது ஓடி போய் மல்லிக்கடைக்கு போய் 2 கேஜி சக்கரை வாங்குவேன். 2 கேஜி சக்கரை வாங்கி 2 வாழைப்பழம் வாங்குவேன். அந்த சக்கரையும் வாழைப்பழம் ரொம்ப விஷம். ஆமாண்ணா, அது சக்கரையில வாழைப்பழத்தை தொட்டு தொட்டு தின்னு சீக்கிரமா செத்து போயிடுவேன். நானு அடி வாங்க போறேன். ஏன் பிடிக்கலண்ணா. வேற யாரும் பழக்கமா? தங்கச்சி அந்த தெரியாத பிடிக்கிறோம். அப்பா புள்ள காலேஜ் போயிருந்தா படிச்சுட்டு காலேஜ் முடிச்சால. ஓ காலேஜ்ல எவனோ ஓட்டுறியா? வரும்போது சொல்றதே அவரு காதல் விடல. எங்கே பாத்துருக்காரு. சீக்கிரம் வாடா வெயிட்டுக்கு நீ கொண்டணும். எப்படி அப்ப பொழுது போய் காதல் கவலைப்படாத சொல்றா எங்கிட்டா வச்சிருக்கியா? காலேஜ்ல செல்லு 10,000 செல்லு வாங்கி கொடுத்து பாப்பாங்க. நான் மற்றவரை மாலையிடலாமா? அது தெரியாதவனோட மற்ற மகனே பிடிக்காதுண்ணா. அவன் பிடிக்கல. அவன் பிடிக்க அவன் சின்ன ஒரு வேணா கடைசியா அவனுக்கு ஏழு அவளும் வேணா. யாரு யாருமா? அத்தை மட்டும் அத்தை யாரு? அத்தை யாரு? வேணாங்க. கை இப்படி தூக்குனா சரி கையே. அண்ணா எனக்கு இதுவும் வேணாம், இதுவும் வேணாம், இதுவும் வேணாம்,
இதுவும் வேணாம். இது மட்டும் வேணாம்டா. வாழை பழமா? ஒட்டிக்கை போய் வேலை போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லப்பா. அந்த கிறிஸ்தாலி வாழை பழமா இல்ல மொத்த வாழை பழம்? ஏன் ஆண்டவரா நம்ம விட்டு சொன்னது பாப்பம் மறைக்கிறேன் அப்படின்னா கேட்டுக்கோங்க இதுதானா வேணும், அவர்தானா? யாரு பாப்பா யாரு பாண்டவரே நடுவில் பிறந்தவர் ஏய், சரியான புறம்பு அவர்தான் வேணும்டா. இப்ப எதிர்க்கிறானோ எதிர்க்கிறானோ சரி, நினைத்தால் வர வைக்கலாம். நீங்க இருமா சரிண்ணா. மத்த நான் சொல்ற மாதிரி சேர்க்கிறேன் சரி, நீ சொல்ற மாதிரி பண்ணிக்கிறேன். வாமா வாமா சரி எங்க இருந்தாலும் இந்த ரயில் வரும்படியா அதை ஆகியாப்பம் செய்யறோம் மற்றும் பார்க்கலாம். வணக்கம். திணைக்கழக பாருக்குள் நல்ல நாடு, பாருங்க பொன்னாடு. பாருக்குள் நல்ல நாடு, பாருங்க பொன்னாடு. சேலை, சோலை, பாண்டிய, கற்பிலி சிறந்து கண்ணகி வாழ்ந்த நாடு தமிழ்நாடு சபையாரி மந்திரிகளில் நான் என்ன விளக்கம் சொன்னா சரி சிசியா, திங்கள் என்றால் என்ன?
திங்கள் என்றால் பிள்ளை இல்லாத சந்திர குலம். அப்படி சந்திர குலத்திலே நான் பாண்டுவின் புதல்வன், குந்தி தேவி குமரன், இருவர் கிளையோன், இருவருக்கு மூத்தோன். என்னுடைய பெயர் தான் அர்ஜுனன். எப்படிக்குது அர்ஜுனா பார்க்கலாம், நேரில் பண்ணாலும் கோயில்ல சித்திரத்துல பார்த்திருக்கோம், சிலையில பார்த்திருக்கோம். எவ்வளவு அழகா இருக்கிறாரு. 18 நாவதாயம், 11 அழகு. அப்பேற்பட்டவர் இப்படி வந்து சன்னாசி மாதிரி யாரு ஏன் அந்த உருவம்? சிசியா, நான் தான் அர்ஜுனன். ஏன் இப்படி கோபம்? இந்த ஊருத்துல இப்படி நான் கேட்கறியா? சிசியா, அன்றைய தினத்திலே பாஞ்சால நகரம் சென்று கலந்து கொண்டு யாரும் மழைக்கால வில்லை வளைத்து பஞ்சியாலை மாலையிட்டு என் அன்னையிடத்தில் உரைத்த போது என்ன சொல்ல தெரியுமா? அம்மா, ஒரு மலரை கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா, மலரை கொண்டு வந்திருக்கிறேன். அம்மா சொல்றாங்க, மகனே அர்ஜுனா, மலரை கொண்டு வந்திருந்தால் ஐவரும் மறந்து கொள்ளுங்கள். ஒரு பூ எடுத்து 5 பேர் பங்கிட்டுக்கங்க. நாங்க அம்மா, மலரை கொண்டு வர கிடையாதம்மா, பூவை கொண்டு வந்திருக்கிறேன் அம்மா என்று சொன்னேன். அம்மா சொன்னாங்க, பூவை கொண்டு வந்திருந்தால் ஐவரும் மறந்து கொள்ளுங்கள். அம்மா, மங்கை என்பதை மலர் என்று விட்டேன், பூவை என்பதை பூ என்று விட்டேன், ஒரு மங்கையை கைப்பிடித்து வந்திருக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சொன்னது தெரியுமா? கண்ணே அர்ஜுனா, முதல் வார்த்தையே ஒரு மங்கையை கைப்பிடித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி உனக்கு மட்டும் வைத்துக்கொள் என்று சொல்லியிருப்பேன். தாய் சொன்ன வார்த்தை தட்டக்கூடாது என்று ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் இருக்க வேண்டும். யாரு? ஒரு வருடத்திற்கு ஒரு வருடம் ஐவருக்கும் ஐயாத பத்தினியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி முதல் வருடம் எங்க அண்ணா இருக்குது, எங்க அண்ணா கொடுக்கிறாங்க பாஞ்சாலி. அன்றைய தினத்திலே குடிமக்கள் குறையை தீர்ப்பதற்காக காட்டுக்கு புறப்படுறதுக்கு ஆயுதம் எடுத்து போற. காட்டுக்கு புறப்படணும்னா நம்ம எல்லாம் எடுத்து போகணும், ஆயுதம் எடுத்து போனோம். அந்த ஆயுதம் எடுக்கும் அறையிலே எங்க அண்ணா பாஞ்சாலி கிடத்தவள் தான் ஆயுதம் இருக்குது. நான் போனேன். நான் போயிட்டு சரி ஆயுதம் எடுத்துன்னு வந்துடலான்னு பார்த்தேன். எங்க அண்ணன் பெரியவர்களை மட்டும் பார்த்துட்டேன். பெரியவர்களை மட்டும் பார்த்துட்டேன். அது உடனே அண்ணையாரிடம் சொன்னேன், அம்மா, இப்பொழுது அண்ணனும் பாஞ்சாலியும் ஒருவரும் இருக்கிற பொழுது நான் பாதத்தை கண்டுவிட்டேன் தாயே அப்படின்னு சொன்னேன். மகனே அர்ஜுனா, பார்த்ததுதான் 7 யாத்திரை தீர்த்த யாத்திரை போக வேண்டும். சொல்லக்கூடிய பாப்பா அதெல்லாம் சென்று தீர்த்தம் ஆட வேண்டும். அப்படியா? அப்படி இருந்தாலும் தீர்த்தம் ஆடலாமா? எல்லாம் முடிச்சுட்டு அங்க இதா இது என்ன நதி? இது என்ன நதி? கங்கா நதியா? சொல்றேன். இப்படி அனைத்து நதிகளும் சென்று நீராடி விட்டு இப்பொழுது கங்கை நதியில் இருக்கிறோம். சரி, அமர்ந்து சிவபெருமானை தணிக்கலாம். யாராவது வராங்க? ஓம் நமச்சிவாய நமகே. சம்போ சங்கரா
தங்கச்சிக்கு எத்தனை ரூபாய் வைக்கலான்னு போறப்போ யாரும் சாமி தானே சாமி. போறவங்க சாமி ஏன் சாமி? நாம போகிற வேலை என்ன வேலை வெத்தலை பார்க்க பாப்பாடு கல்யாணம் விடிஞ்சா வெள்ளிக்கிழமை அந்த வேலையை நாம பார்த்து சாமியா இருக்கும் இந்த நேரத்தில் பார்க்க. சாமி கும்பிட்டா பாப்பாவுக்கு கல்யாணம் தானா நடக்கும். அப்படியா? இன்னைக்கு போயிட்டு அதை வந்து அநேகரா கையிலேனா வணக்கந்தா திருநெல்வேலி. அநேகரா கையிலேனா ஓ சாமி வணக்கம், சாமி வணக்கம். இது என்ன கடிக்கை மாமா? மாமா இது என்ன வேடிக்கை மாமா? மாமா சாமி கும்பிட போனா மாமா என்ன மாமா மாமான்னு கூப்பிடுறானே இவன். மாமா ஏய், மாமா ஏய், ஆமா மாமா மாமான்னு கூப்பிடுறோம். அவங்க தவிர யாரு? ஆமா மாமா ஏய், ஏய், என்ன மாமான்னு கூப்பிடுறாரா நீ? அத்தை குந்தி பெற்ற அர்ஜுன நானா மாமா உன் அத்தை குந்தி பெற்ற அர்ஜுனன் நான் மாமா. அர்ஜுனா? ஓ மாமா நான் தான் உன் பாதத்துல ஒரு ஏய். மாமா. ஆமா ஆ, இது என்ன விலாசம் உனக்கு? மாமா யாரை ஏமாத்துறதுக்கு? தெரியாத உங்களுக்கு யார் உன்னையதான் ஏமாத்தணும். யாரை ஏமாத்துறது? இதுக்கெல்லாம் தெரியும். இப்படி ஏமாத்துறது. யார் ஏமாத்த கிடையாது மாமா. ஏய், ஏய், உங்களுக்கு தெரியும் நல்ல விஷயம். கும்பிட போன தெய்வம் கொடுத்து வந்த மாதிரி ஏமா எப்படி பீடி தாம்பூலம் கொடுக்குறேன். கல்யாணம் கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்துரு. கல்யாணத்துக்கா? யாருக்கு மாமா? தெரியல மாமா. யாருக்கு? என் தங்கச்சி சுபத்திரை கல்யாணம். மாமா மாப்பிள்ளையோ இந்த கோலம் மூளைகளை கட்டி சாப்பிடுங்க. மாப்பிள்ளை நான் இந்த கோலத்துல இருக்கிறேன். மணப்பெண்ணுக்கு மனம் கல்யாணம் சொல்றேன். நான் முடிச்சுட்டு வந்து கல்யாணம் ஆகுறது சாமியார் இருக்கிறப்போ சொல்லியாச்சு. இன்னொருத்தர் ஊமாமா. இல்ல இல்ல சாமியார் அன்னைக்கு பாட்டு கல்யாணம் சாமியார் நீ அதுக்குன்னு வந்து இந்த நேரத்தில் கல்யாணம். மாமா ஆகுறது இல்லை மாமா. அடாடா நீ நீ ஊழ சொன்னாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. தங்கச்சிக்கு யாரும் மாப்பிள வரல. ஏய், வாடா மாப்பிள வாடா மாப்பிள. நீ காலையிலே ஒழுங்கா கூட நான் வரதில்லை. ஐயோ டேய் போல திருப்பி கொக்காலா போடி. ஏன் மாமா? என்ன ஏ ஆகிறது இல்லை. அடாடா ஆகிறது இல்லைன்னா ஆகிறது இல்லை மாமா. ஈயல பார்த்து வாங்க. டேய் போய் எடுறாதே. எடுத்து சைக்கோ வண்டியா. மாமா பாரு கல்யாணம் பண்றவனே கேமராலாம் கீழே விழுது மாமா. உடனே உடச்சு விடுறா. யாருக்கு